ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது கதிரும் ராஜியும் போயிட்டு மீனாக்கிட்டேயும் செந்தில்கிட்டேயும் விஷயத்த சொல்கிறாங்க. அவங்களுமே பயங்கர கோவப்பட்டு வீட்டுக்கு வராங்க. கிளம்பி எல்லாருமே இங்கே எல்லாரும் இடிஞ்சு போய் உட்காந்துட்ருக்காங்க. அப்போது மயில் வெளியே எழுந்திரிச்சு வந்த உடனே எல்லாரோடைய முகமும் அவ்வளோ கோவத்தில் இருக்குது. அப்படியே மன்னிப்பு கேட்டு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மயில் வெளியில் வராங்க. பாண்டியன் கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது பாண்டியன் காலை இழுத்துடுறாங்க. அம்மா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு உட்காந்து அழுதுட்ருக்காங்க. ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. இது கேட்டு பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. மயில் வந்துட்டு ஏன்னா இது வரைக்கும் பாண்டியன் அப்படி அவங்கக்கிட்ட பேசினதே இல்லை, மயிலே அப்படின்னு தான் கூப்பிடுவார், இப்போ இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. இந்த அளவுக்கு கோபமாக இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. மயில் இருந்துக்கிட்டு நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு உனக்கு தகுதியே கிடையாது, உன் மூஞ்சை பார்க்க கூட எனக்கு அருவெறுப்பாக இருக்குது, நீ இங்கேருந்து எந்திரிச்சு முதல்ல போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அனி அதான் சொல்கிறாங்கல்ல எங்கள் டாடி, நீங்கள் எழுந்திரிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசே சொல்கிறாங்க. அரசிமா ஏமா நீ கூட இப்படி பேசுகிற அப்படின்னு, நீங்கள் பேசாதீங்க, என் அண்ணனுக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசு கூட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா அரசி இன்னும் அவளை அண்ணி அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சரவணன் கோவப்படுறாரு. ஏய் இப்போ எதுக்கிட்டு வந்தேன், பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி காலை விழுந்தேன், உன்னை அப்படியே மன்னிச்சு எல்லாத்தையும் மறந்துட்டு ஏற்றுப்பாங்கன்னு நினச்சிட்டியா, ஒருங்கு மறந்தே கண் முன்னாடி நிற்காம இங்கே வந்து எதிர்த்து போயிடு அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. மம்மா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. சி வாயை மூடி ஓங்கி அரைஞ்சேன்னு வச்சுக்கோ, எப்போ பார்த்தாலும் மாமான்னு பேசியே இந்த அளவுக்கு இவ்வளோ நாளாக எல்லா விஷயத்தையும் மறைச்சி போய் சொல்லி நாடகம் மாட்டிட்டு இருந்தில்ல, உன்னை நானும் நம்பிட்டு இருந்தேன் பாரு, என்ன சொல்லணும், இங்கேருந்து எந்திரிச்சு போடி அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சை பார்த்தாலே காதாலிலே டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. அதான் என் பிள்ளை இந்த அளவுக்கு சொல்கிறாள், உன் முகத்தை பார்க்கவே எல்லாருக்கும் அவ்வளோ கோபமாக வருது, எந்திரிச்சு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் ஒரு நாய் விரட்டுற மாதிரி மயிலை விரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. மயிலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதில் ஒரு முடிவெடுக்காமல் இன்றைக்கி விட போகிறது கிடையாது. இன்றைக்கி தான் இந்த வீட்டில் நீ இப்போ நின்றுட்டு இருக்கிறது தான் கடைசி நிமிஷமாக இருக்கும், யோசிச்சு வச்சுக்கோ, போய் உன் துணியெல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கப்ப அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் உள்ள வந்து முடுக்கி விட்டுடுறாரு. மயிலு உள்ள போயிடுறாங்க, கதவை சாத்திடுறாங்க. சரவணன் உள்ள உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. மயில் வந்துட்டு இப்படி யாருமே என்ன புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பாண்டியன் இருந்துக்கிட்டு இன்னும் என்ன உட்காந்துக்கிட்டு ஃபோன் பண்ண அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வர சொல்லி 2ல் 1 கேட்டுருவோம் அப்படின்னு. ஆமாங்க, இந்த அளவுக்கு போய் சொல்லி ஏமாத்தியா அவளை இப்போ சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்கள நாக்க போனிருக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதியுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது மீனா செந்தில் வராங்க, ராஜு கதிர் எல்லாருமே வெளியில் வராங்க. அப்போ தான் வந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்த உடனே மீனா கேட்டால் அதுன்னு சொல்கிறதுனே தெரியல. நம்ம கோமதிக்கும் பாண்டியனுக்கும் முதல்ல வந்து வந்த உடனே தாம் தோம்னு குதிக்க ஆரம்பிச்சிடுறாரு. செந்தில் வந்து அங்கே பேசின மாதிரி இதெல்லாமே உங்களால் தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் அதிர்ச்சியில் பார்க்குறாங்க. என்ன வந்ததும் செந்தில் வந்து அப்பா ஓதிட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் அண்ணனுக்கு அவங்க பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்காமல் இப்படி உங்கள் இஷ்டத்துக்கு அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு வேறு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க இந்த மாதிரி இவங்களை நீங்கள் தான் தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க. எல்லாத்தையும் யோசிச்சுல நீங்கள் பண்ணியிருக்கணும், பண்ணுற தப்பெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க, இப்போது அண்ணன் எல்லாம் கஷ்டப்பட்டு உட்காந்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து சொல்லவும், ஏங்க என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்ததும் வராதமா எதுக்கு மாமா மேலே கோவப்படுறீங்க, மாமாவுடைய நல்லதுக்கு தான் வந்து பண்ணார், ஆனால் இப்படியெல்லாம் அந்த குடும்பம் பொய் சொல்லியிருக்கோம் அப்படின்னு மாமாக்கு என்ன தெரிய போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா சொல்றாங்க. அது எல்லாத்தையும் ஒரு யோசிச்சுலாம் பார்த்துருக்கணும், யோசிக்காம இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாரு, இப்போவும் உட்காந்து அமைதியாக யோசிச்சுட்டு இருக்காரு, இப்படி உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு. அந்த அளவுக்கு அண்ணன் கஷ்டப்பட்டுருக்கு, இனிமேலும் அவங்க 2 பேரும் சேர்த்து வாழ்ந்து வைக்கிறதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானப்படுத்தி வைக்கலான்னு இப்போ உட்காந்துட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இங்க செந்தில் வந்து பேசிட்டு இருக்காரு. ஏங்க இப்போ யார் உங்ககிட்ட அப்படிலாம் சொன்னா, நீங்களா ஒன்று புரிஞ்சுக்கிட்டு ஏன் அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆமாம், இனிமேல் அவரே சேர்த்து வைக்கிறோன்னு நினைச்சாலையும் அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் மீனா கிட்ட பாண்டியன் இருந்துக்கிட்டு, மீனா அவனை எதுவும் பேச வேணான்னு சொல்லுப்பா, எல்லாம் எனக்கு தெரியும், ஏதோ விசாரிக்காம பண்ணிட்டோம், ஆனால் இந்த குடும்பம் இப்படிலாம் போய் சொல்லியிருக்கோம் அப்படின்னு நம்பி பொண்ணு கேட்டு போன இடத்துல அந்த வீட்டை பற்றியும் எல்லாத்த பற்றியும் எப்படிப்பா விசாரிக்க முடியும், அப்படியே விசாரித்தாலும் எல்லாரும் நல்ல விதமாக தான் சொன்னாங்க, ஆனால் இவங்க தானே அந்த அளவுக்கு போய் சொல்லி நம்மளை ஏமாத்திருக்காங்க, சந்தேகமே வராத அளவுக்கு. இதை யாருப்பா எதிர்பார்த்தா, இவனை இப்படி பேசிகிட்டு இருக்க வேணான்னு சொல்லுமா,
அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் இப்போ உங்ககிட்ட சொன்னா? மயிலோடைய அம்மா அப்பாவை வர சொல்லி அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. இப்போதான் மீனா ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. சீக்கிரம் ஃபோன் பண்ணி வர சொல்லி ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. இன்னும் என்ன யோசிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் சொல்லிட்டு அமைதியாக நின்றுடுறாரு. இங்கே பாருடா, வந்தது வராதுமா, என் புருஷன் மேலே கத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. அப்போதான் சரவணன் நின்றுக்கிட்டு எந்திரிச்சு, இப்படி செந்தில் என்னடா பேசிகிட்டு இருக்க நீ? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நீ உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காத. அப்பா எனக்கு நல்லது தான் நினச்சாரு, ஆனால் அந்த குடும்பம் இப்படி ஏமாத்தோன்னு அப்பா என்ன எதிர்பார்த்தாரா என்ன? அம்மா நீ விடுமா, அவன் எதுவும் பேச மாட்டான், டே அமைதியாக இருந்து கூட அப்படின்னு. இல்லைண்ணா, உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்ற ஒரு ஆதகம் தானே அப்படின்னு. புரியுதுடா, அதுக்காக அப்பா மேலே பழிய போடாத. அப்பா தங்கம், அப்புறம் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டோன்னு அப்பா நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாடா. அப்பாவோடைய மனசும் அம்மாவோடைய மனசும் என்றைக்கும் கஷ்டப்படக்கூடாது, அதுக்கு நான் விட மாட்டேன். ஆனால் இப்படி ஒருத்தையே இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு நான் வந்ததுனால தான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கஷ்டம் அப்படின்னு வேணா சொல்கிறாரே தவிர, இதுக்கு அம்மா அப்பா தான் காரணம் அப்படின்னு எந்த விதத்துலையும் செந்தில் வாயை திறந்து கூட சொல்ல மாட்டேன்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்காங்க அவங்களுடைய அப்பா அம்மா மேலே, அன்பையும் பாசத்தையும் வச்சுருக்காங்க. ஸோ அம்மா பிள்ளை தான் நம்ம செந்தில் ஸோ இப்போது அதாவது சரவணன் இப்போ மயிலை போயிட்டு கோமதி பயங்கரமாக கோவப்பட்டு கூப்பிட்டு இருக்காங்க. அப்போ கொள்ளிலையும் விஷயம் தெரிஞ்சு வீட்டுக்கு வராங்க. கொள்ளிலையும் இன்னைக்கு நம்ம யாருமே சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது கோமதி தான் நான் தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாடி அப்படின்னு. எங்கம்மா அவ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தாண்டி இருக்கா அப்படின்னு. கூப்பிடுமா, என்னம்மா உள்ளே உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா, முட்டையிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு, என் மயிலே வெளியே வாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் எல்லாரோட சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் வந்துட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு மயில் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. ஸோ கோமதி வெளியில் கூப்பிட்டதுக்கப்புறமா வெளியில் எழுந்திரிச்சு வராங்க. வந்த உடனே இங்கே உங்கள் அம்மா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நீ வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அத்தை? வேண்டாம் அப்படின்னு. என்ன வேண்டானா? உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவும் சொல்ல வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அத்தை வேண்டாம் அத்தை அப்படின்னு. அம்மா அவள் குடும்பமாக சேர்ந்து தானே போய் சொல்லியிருக்காங்க, அவங்கள இங்கே வர வச்சா அவங்க எல்லாம் அசிங்கப்பட்டு நிற்கணும், அதாம்மா இவ சொல்ல மாட்டா அப்படின்னு. இப்போ நீ ஃபோன் பண்ணுறியா, நான் பண்ணிட்டோமா அப்படின்னு கோமதியே ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி குழலி காய்ச்சி முச்சுன்னு கத்தியா அவங்கள இங்கே வர சொல்லிடுறாங்க. அவங்க ஃபோனை வாங்கி பேசிட்டு கட் பண்ணதுக்கப்புறமா மயில கண்ணா மின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சரனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. மயிலை கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறாங்க. மீனாவும் ராஜியும் போயிட்டு குழலியை. இருந்தாலும் அவங்களுக்கு ஆத்திரம் தீரவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்களுடைய அப்பா அம்மா வராங்க. அவங்கக்கிட்டேயும் போய் எல்லாருமே பேசுகிறாங்க. அவங்க எதுவுமே தெரியாத மாதிரி நின்றுட்டுருக்காங்க. என்ன எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க, உங்கள் பொண்ணு எத்தனாவது படிச்சிருக்கா அப்படின்னு. உடனே என்ன சம்மந்தி சொல்கிறீங்க, எத்தனாவது படிச்சிருக்கான்னு கேட்குறீங்க, அவள் MBA இங்கிலீஷ் படிச்சிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே கிழிச்சா. அவள் +2 தான் படிச்சிருக்கான்ற விஷயம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. இது மட்டும் கிடையாது, இன்னும் எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் ஆச்சரியப்பட்டு போய் நிற்கிறாங்க. இன்னும் என்னென்னலாம் போய் சொல்லிக்கிறீங்க என் பையனோட வாழ்க்கையில், ஏன் என் பையனோட வாழ்க்கை அப்படி நாசம் பண்ணிட்டீங்க அப்படின்னு எல்லாருமே காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்க. பாண்டியன்கிட்ட ஒரே பேச்சு தான், கோமதி இதுக்கப்புறம் இன்னும் என்ன எங்கள் பேச்சுக்கிட்டே இவங்கக்கிட்ட போதும், உங்கள் பொண்ணால் எங்கள் பையனோட வாழ்க்கை நாசமாக போன அளவுக்கு போதும், இதுக்கு மேலேயும் ஒன்றும் தேவையில்லை, உங்கள் பொண்ணை நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியில் ஆகுறாங்க. என்ன சம்மந்தி சொல்கிறீங்க நீங்கள், இப்படியெல்லாம் எதுக்கு மயில் மேலே அபண்டமாக பழிய போட்டு அவளை விட்டு அனுப்பணும்னு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலோடைய அம்மா பேசவும், இதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசுனீங்க நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, யார் அபண்டமாக பழி போடுறோம் அப்படின்னு. சரவணனுக்கு பயங்கர கோவம் வருது. உங்கள் பொண்ணோடைய பித்தலாட்டம் உங்களுடைய பித்தலாட்டம் எல்லாமே என் குடும்பத்துக்கு தெரியும். என்னடி என்ன பார்த்துக்கிட்டு அமைதியாக நின்றுட்டுருக்கா, இன்னும் எப்படியெல்லாம் பொய் சொல்லலாம், எங்களை எப்படியெல்லாம் கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பொய் மேலே பொய்யா அடிக்கிட்டே போகிறேன் கிடையாது. மொத்த குடும்பமும் பொய் சொல்கிறதுக்கு எங்கேருந்து தான் கற்றுட்டு வந்தீங்களோ, அப்பா நாட்டிலே இந்த மாதிரி பொய் சொல்கிற குடும்பத்தை நான் எங்கேயுமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பயங்கரமாக கோவப்பட்டு திட்டிட்டு இருக்காரு. அப்போது சரவணா அமைதியாரிட கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ஒருத்தியால் இனி என்னால் வாழ முடியாது அப்படின்னு சரண் உறுதியாக சொல்லிடுறாரு. பாண்டியனை உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களுடைய அம்மா சொல்லிட்டு இருக்கவும், ஏன் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. அது எப்படி சம்மந்தி, ஏதோ கல்யாணம் ஆயிடுச்சு, நடந்த விஷயத்த மறந்துட்டு சேர்ந்து வாடுறதை விட்டுட்டு எதுக்கு சம்மந்தி இப்படிலாம் கோவப்பட்டுட்டு, கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது, விதியே இல்லைன்னு சொல்லி வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. கல்யாணம் ஆனால் கூட பரவாயில்ல, என் பையனுக்கு டிவோர்ஸ் பண்ணி வச்சுட்டு கூட நாங்கள் நிம்மதியாக எங்கள் பையனை பார்த்துப்போம், உங்கள் பொண்ணு கூட இனி என் பையனை சேர்ந்து வாழ நாங்கள் சொல்லவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை தன் வாயால் சொல்கிறாங்க. ஏன்னா என் பையனோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள், அது எப்படி
எப்படி சம்மந்தி திடீர்னு முடிவு பண்ணிடுவீங்க? ஏதோ நாங்கள் போய் சொல்லிட்டோம், இல்லைன்னு சொல்லலை, தப்பு தான். எத்தனையோ சம்மந்தம் என் பொண்ணை தேடி வந்துச்சு, ஆனால் அதெல்லாம் அவளுக்கு சரியாக அமையல. கடைசியாக இந்த சம்மந்தமும் எங்கே போயிடுமோ அப்படின்னு தான் இந்த மாதிரியெல்லாம் போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். என்ன சம்மந்தி பெரிய தப்பு இன்னும் பண்ணலையே அப்படின்னு. பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு இது பெரிய தப்பு இல்லைன்னு வேறு நீங்கள் சொல்கிறீங்களா? பெரிய தப்பு பண்ணீங்களா இல்லை சின்ன தப்பு பண்ணீங்களான்னு நீங்கள் பேசாதீங்க. அது எப்படி நாங்கள் பொண்ணு கேட்டு வந்தப்போ இழிச்ச வாயங்க இவங்க தான். இவங்க தலையில் என்ன வேணாலும் மிளகா அரைக்கலாம், எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு கல்யாணத்தை ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏமாத்திட்டீங்களா எங்களை அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு. பின்ன என்ன நீங்கள் அப்படி தானே சொல்லியிருக்கீங்க? இல்லை நாங்கள் இதெல்லாம் உங்ககிட்ட எதிர்பார்த்தோமா? எல்லாரும் வந்து சம்மந்தம் கூடி போகாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கோமதி கேட்கவும் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லதுன்னே தெரியல. இல்லை சம்மந்தி அது வந்து அப்படின்னு இங்கே பாருங்கள், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணு அதாவது +2 படிச்சிருக்கா அப்படின்னாலும் சரி, படிக்கலைனாலும் சரி, நல்ல ஒரு வயசில் மூத்த பொண்ணு சின்ன பொண்ணு இது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து வரதட்சணை கேட்டோமா, என்ன கேட்டோம், எல்லாத்தையும் நீங்கள் தானே பண்ணான்னு சொன்னீங்க. எதுக்கு இப்படி எல்லாம் போய் சொல்லி அவளை கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கப்புறமும் இதை பற்றியே திரும்பவும் பேசிகிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் ஆகப்படுறதில்லை. கோமதி விட்டுட்டு அவங்க பொண்ணை அவங்க கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இருமா இரு, எங்கே போகிற, உன்னோட துணிமணி மட்டுமே எடுத்துகிட்டு கிளம்ப போறியா? இரு, நீ உன் அம்மா வீட்டிலேருந்து போட்டதா சொல்லி எடுத்துகிட்டு வந்து 80 சவரன், அதிலேருந்து ஒரு பொட்டு நகை கூட எங்களுக்கு தேவையில்லை, அதையே நீ கொண்டு போயிடு அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இதையும் எடுத்துகிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அதை வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியல போல இருக்குது. பேசாமல் கொடுக்குறத வாங்கிக்கிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே மயிலோடைய அம்மாவும் நடிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வாங்கிக்கிட்டு அமைதியாக வந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த விஷயத்தை பற்றி யாருமே சொல்கிறதே கிடையாது, அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மயில் வந்து வேண்டாம் என் வாழ்க்கையே நாசமாயிடும் அப்படின்னு சொல்லி இங்கே அழுதுகிட்டு நிற்கிறாங்க. எல்லாரோடைய காலில் விழுந்தும் ஆனால் யாருமே எதுவுமே பேச மாட்டேன்றாங்க. குளிலி கூட அவ்வளோ கோவத்தோட உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டே இருங்க, என் தம்பிக்கு என்ன வேறு பொண்ணே கிடைக்காதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு குளிலி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாதடா, உனக்கு வேற ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து இந்த மாதிரி போய் சொல்கிற குடும்பத்தில் இல்லாமல் நல்ல ஒரு பொண்ணாக பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், உனக்கு என்ன வயசாகி போச்சா அப்படின்னலாம் வந்து குளிலி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் ஊர் உலகத்தில் யாரும் போய் கல்யாணம் பண்ணிக்கிறதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குளிலி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படியே விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து இன்னொரு முடிவை எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்படியே போயிட்டு அமைதியாகிடலாம், திரும்பவும் கோவம் தெரிஞ்சதுக்கப்புறம்லாம் கொஞ்ச நாள் கழித்து வந்து திரும்பவும் சரவணன் கிட்ட மயிலை சேர்த்து வைக்கணும்னு யோசிக்காதீங்க அப்படின்னு பாண்டியன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இது கேட்ட உடனே மயிலுக்கும் மயிலோட குடும்பத்துக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நின்று அவங்க பொறுமையாக பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாளில் அதாவது நாளைக்கே சரவணனை கூட்டிகிட்டு போய் நான் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. மாமா என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் எதுக்கு இது தேவையில்லாமல் பிரச்சனையை அங்கே இங்கேயும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு மொத்தமாக இதை முடிக்கிறது தானே நல்லது. சரவணா உனக்கு ஓகே தானே அப்படின்னு. அப்பா நீங்கள் என்ன சொன்னாலே நான் செய்வேன்ப்பா அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. நீங்களே இந்த முடிவு எடுக்கலனாலையும் நானே கொஞ்ச நாள் போனா இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட கண்டிப்பாக பேசியிருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் கோர்ட்டில் கேஸ் போட்டு அதாவது டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி உங்கள் 2 பேருக்கும் விவாகரத்து வாங்கணும், அப்போ தானே என் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே என்ன நீங்கள் ஏதோ கோவத்தில் அனுப்பி வைக்கிறீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு சமாதானம் ஆகிடுவோம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் என்னமோ டிவோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. ஆமாம் டிவோர்ஸ் பண்ண போகிறோம், இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமும் இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் உங்கள் பொண்ணு கூட சேர்ந்து எங்கள் பையன் வாழ்வான்னு நீங்கள் நினச்சிங்களா, அது மட்டும் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுடுறாங்க. மயிலோடைய அம்மாவும் இவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேள்வி கேட்டதுனால குற்ற உணர்ச்சியில் அங்கேருந்து மயிலை கூட்டிகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் குடும்பமே இடிஞ்சு போய் உட்காந்துட்ருக்கு. அப்போ தான் இங்கே மீனாவும் நம்ம ராஜியும் வந்து பாண்டியன் கிட்ட பேசுகிறாங்க. எல்லாம் சரிதான் மாமா, ஆனால் டிவோர்ஸ் பண்ணணுமா அப்படின்னு. என்னப்பா நீங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, பாரு பையன் மவனை எப்படி உடஞ்சி போய் நிற்கிறான்னு பாரு, ஒரு ஈயரம்புக்கு கூட துரோகம் பண்ணாதாமன் இந்த அளவுக்கு உடஞ்சி போய் நிற்கிறானே. இவன் தலையில் திரும்பவும் அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு அது காலம் பூரா அவனுடைய மனசை குற்ற உணர்ச்சியில் கொண்டுக்கிட்டே இருக்கும். அவனுக்கு மட்டும் கிடையாது, எங்களுக்குமே அது குற்ற உணர்ச்சியாக தான் இருக்கும். இப்போவே எல்லாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்லி முடிச்சு விட்டுட்டா கூட ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்காம எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்ச நாள் போனால் சந்தோஷமாக இருப்பான் என் பையன். ஆனால் கூடவே இருந்தால் அது காலம் ஃபுல்லாக உனக்கு ஞாபகம் இருக்கும்பா, வேண்டாப்பா, இதை பற்றி நீங்கள் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கதிர்
இருந்துக்கிட்டு ராஜி நீ வா அமைதியா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ கதிர் கூட இந்த விஷயத்தில் அப்பா பண்ணது தான் சரி அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா இந்த அளவுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. கதிர் மனசளவில் கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் யாருக்குமே பண்ண மாட்டாங்க. ஆனால் தன் கூட பிறந்த அண்ணன் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பொறுமையாக இருக்காங்க நம்ம ராஜி கூட. எல்லாம் அதாவது எல்லாருமே மொத்த குடும்பம் சேர்ந்து இந்த விஷயத்தில் பாண்டியனுக்கு எதிராக எந்த ஒரு செயலுமே சொல்கிறதில்ல. இதுதான் சரி அப்படின்னு எல்லாருமே பாண்டியனுக்கு துணையாக நிற்கிறாங்க. சரணனுக்கு ஆறுதலாக சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மயிலை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா மயில் பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. இப்போ வந்து அழுது என்னடி பிரயோஜனம், ஒழுங்காக அமைச்சு கொடுத்த வாழ்க்கையை வாழை துப்பில அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீங்கள் சொல்கிற பொய்யெல்லாம் சொல்லி நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வச்சுட்டு இப்போ என்ன குறை சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து கேட்டுட்ருக்காங்க. என்னம்மா இப்போ நான் இங்கே உன் வீட்டுக்கு வந்துட்டேன் வாழை வேட்டியா, அதானே உனக்கு பிரச்சனை, அதுக்காக தானே இப்படி பேசிகிட்டு இருக்கேன், உன்னை எல்லாரும் இந்த ஊரில் கேள்வி கேட்பாங்க அப்படி தானே, அதுக்கு ஏம்மா என்னை பெற்ற, பேசாமல் என்னை கொன்றுக்கலாமே அப்படின்னுலாம் வந்து மயில் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன அவளின்னு வந்து போய் உட்காந்துட்ருக்கா, எதுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்கா இவகிட்ட கோவப்பட்டு பாக்கியம் அப்படின்னு அவருடைய அப்பா சொல்கிறாங்க. பின்ன என்னங்க, இவளுக்கு எத்தனையோ முறை சொன்னனே கைக்குள்ளே போட்டுக்கோ, மாப்பிள்ளையே கைக்குள்ளே போட்டுக்கோ, உனக்கும் அவருக்கும் ஒரு குழந்தை பிறந்துட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனே, இவ கேட்டாதான். இப்போ இவளுக்குன்னு ஒரு வாரிசு இருந்திருந்தா அவங்க இப்போ இவளை விவாகரத்து பண்ணுற வரைக்கும் வந்திருப்பாங்களா, இப்போ இவளை டிவோர்ஸ் பண்ணது போகிறதா சொல்லிட்டு இருக்காங்களே, இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலோடைய அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவள் நிரந்தரமாக இந்த வீட்டில் இருக்க வேண்டியது தானே, அதுக்கு நம்ம இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணத்தை பண்ணி வச்சு எதுக்கு இதெல்லாம் பண்ணாமல் அவள் பேசாமல் கல்யாணம் ஆகாமல் நம்ம வீட்டிலே இருந்திருக்கலாமே, இவ்வளோ கஷ்டப்பட்டு வீணாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா அழுதுட்ருக்காங்க. அம்மா என்னம்மா நீ செலவு பண்ணி எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டேன், அந்த 8 சவரனை தவிர மீதி எல்லாமும் கவரிங்க தானே, கல்யாணத்துக்கு ஏதோ செலவு பண்ணியிருப்பேன், அதுலேயும் பாதி செலவு அவங்க தான் பண்ணாங்க, நெட்டு பாத்திரம்னு என்ன வாங்கி கொடுத்தா எல்லாமே கொஞ்சம் செலவு பண்ணிவிட்டு முக்காவாச்சு பொய்ய சொல்லி வச்சுட்டு எவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு கஷ்டப்பட்டேன்னு இப்படி வாய்க்குசாமல் போய் சொல்கிறியாம்மா, நீ சொன்ன அந்த பொய்னால தானே என் வாழ்க்கை இந்த நிலைமைக்கு வந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக எங்களால் எங்கள் சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு உனக்கு பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணி நல்லபடியாக தானே கல்யாணம் பண்ணி வச்சோம், பொய் சொல்லியோ எப்படியோ ஒன்று பண்ணி வச்சோம்ல, அதை அமைச்சிக்க உனக்கு துப்பு இல்லை, என்ன இங்கே வந்து பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலோடைய அம்மா வந்து ஒவ்வொரு நேரமும் முகத்தில் அடித்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை நினச்சி மயிலுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. மயில் ரூம்குள்ளே போய் அழுதுகிட்டே இருக்காங்க. அங்கே சாப்பாடு போடும்போது சரி, மற்ற எல்லா விஷயங்களும் செய்யும் போதும் சரி, மயிலை நொடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய அம்மா வந்துட்டு மயிலுக்கு ஒவ்வொரு நாளும் சித்திரவாதியாக இருக்குது, பேசாமல் சித்திர இல்லாமல் அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. மயிலுக்குமே இந்த ஒரு வாழ்க்கை வாழ்றதை விட பேசாமல் இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு எல்லாரும் ரொம்ப இடிச்சு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கதிர் மட்டும் ராஜிக்கிட்ட சொல்லிட்டு ட்ராவல்ஸ்க்கு கிளம்பி போகிறாரு. ஸோ அப்போது இந்த வீட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களும் அங்கே தெரிய வருது. இவ்வளோ நாளாக சொல்ல ஆள் இல்லை அப்படின்னாலையும் இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமும் பக்கத்து வீட்டில் அரசல் புரசலாக கேள்விப்பட்டு பழனிக்கும் சுகன்யாவுக்கு விஷயம் தெரிய வருது. அப்போது இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே, அதாவது பழனியோட கடைக்கு பொருள் வாங்க வர ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாமாவுடைய வீட்டில் ஏதோ பிரச்சனை போல் இருக்குது, அதான் அந்த சரணன் இருக்கலாம் அவளுடைய பொண்டாட்டி இந்த மாதிரிலாம் போய் சொல்லியிருக்காப்பா, ஏதோ பிரச்சனை, அந்த பொண்ணை வீட்டை விட்டே அவன் அனுப்பிட்டாங்களா, பாண்டியனுக்கு போய் உட்காந்துட்டு இருக்கான்ப்பா, பாண்டியனுக்கு இந்த ஒரு நிலமை வரணும் அப்படின்னலாம் வந்து கடை பொருள் வாங்கிட்டு பேசிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்க பாண்டியனோட ரெகுலர் கஸ்டமர் பக்கத்து வீட்டுக்காரங்க. பாண்டியன் கடை திறக்காததுனால அதாவது அதே பொருள் தான் நம்ம பழனிக்கிட்டேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கிட்ட பொருளை வாங்கிக்கிட்டு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறாங்க. தெரிஞ்சதுக்கப்புறமா அப்படியே துடிச்சு போகிறாரு. நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஆளாக்கணவங்களுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு மயில் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதாவது சுகன்யா வந்து நினச்சிட்டு இருக்காங்க. விஷயம் தெரிஞ்ச உடனே பழனியால் அங்கே நிற்கவே முடியல, நான் இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எங்கே போகிறீங்க, உங்கள் அக்கா வீட்டுக்கு போக போகிறீங்களா அப்படின்னு. நான் ஏன் அங்கே போக போகிறேன் அப்படின்னு. அப்போ வேற எங்கே போக போகிறீங்க, விஷயத்த கேள்விப்பட்டனே எப்படி பதறி போய் ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்துடுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ட்ராவல்ஸ்க்கு வந்து போகிறாங்க. பழனி அங்கே கதிர் இருக்காங்க. பார்த்த உடனே மாமா வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு, கதிர் என்னடா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாமா சொல்கிறேங்க அப்படின்னு. ஆமாடா, சரணன் விஷயத்தில் ஏதோ யாரோ பேசுகிறாங்க, மயில் பிள்ளை அப்படிலாம் பண்ணிச்சு அப்படின்னு. ஆமாம்மா, அண்ணன் இடைஞ்சு போய் உட்காந்துட்ருக்கு, அவங்கள அப்பா அம்மா எல்லாரும் கோவப்பட்டு வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. அடுத்து அண்ணனோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்னு நினச்சாலே ரொம்ப வந்து பயமாக இருக்குது. அண்ணனுக்கு டிவோர்ஸ் பண்ண போகிறதா அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு நாங்கள் யாரும் குறுக்க நிற்கவே இல்லை, அவர் எடுத்த முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் அமைதியாயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா டிவோர்ஸ் பண்ணிட்டா எல்லாம் சரியாக போயிடுமா, அவனுடைய சன்னோட வாழ்க்கடா அப்படின்னு. என்ன மாமா பண்ணுறது,
எல்லாரும் சேர்ந்து அண்ணனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், முதல்ல அவங்களை டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த குடும்பம் நமக்கு பண்ணியிருக்கு, எல்லாரும் இணைஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்களை பழனிக்கிட்டையும் கதிர் வந்து சொல்லி பேசிட்டு இருக்காரு. பழனிக்குமே என்ன ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல, யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நம்ம பாண்டியன் சொன்ன மாதிரி சரவணனுக்கும் மயிலுக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்க போகிறாங்களா, இல்லை மயில் இதுக்கு ஒத்துக்கிட்டு டிவோர்ஸ் பண்ண போகிறாங்களா, ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.